பொங்கலை முன்னிட்டு திருச்சியில் தண்ணீர் அமைப்பு சார்பில் சூழல் பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகிறது. இது குறித்த கள தகவல்களை நமது செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். வழக்கமாக கொண்டாடப்படக்கூடிய இந்த பொங்கல் விழாக்களிலிருந்து இந்த சூழல் பொங்கல் எந்த அளவிற்கு வித்தியாசப்படுது? அதனுடைய முக்கியத்துவம் என்ன மகாலிங்கம்? வணக்கம் மனோஜ். தை திருநாளாம் பொங்கல் திருநாள் நாளை நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இன்று பழையன கழிததும் புதுவென புகுதலும் சொல்ல இந்த போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. நாளை தை பொங்கல், அதாவது தமிழர்களுடைய முக்கியமான பண்டிகையில் ஒன்றான பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது. புது பானையில் புதிதாக அறுவடை செய்யப்பட்ட பச்சரிசியிட்டு பொங்கல் வைத்து பாரம்பரிய உடைகள் அணிந்து அதுபோல் தங்களது பாரம்பரிய விளையாட்டுகளும் போட்டிகள் நடத்தப்பட்டு இந்த பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக ஏற்கனவே பள்ளி கல்லூரிகள் மற்றும் தனியார் மற்றும் அரசு நிறுவனங்களில் இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டுள்ளது. அதே போல தற்பொழுது திருச்சியில் பார்த்தோம் என்றால் தற்போது திருச்சி மருதாண்டக்குறிச்சியில் தண்ணீர் அமைப்பின் சார்பில் பூமித்தாய் தோட்டத்தில் இப்பொழுது இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. இது ஒரு சிறப்பு என்னவென்றால் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில், அதாவது இயற்கையான முறையில் இந்த பொங்கலை கொண்டாட வேண்டும். அதே போல உடல்நலத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட முக்கியமான அந்த பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி நம்மளுடைய பாரம்பரிய கலைகள் சிலம்பாட்டம், தப்பு, அதே போல் கிராமிய பாடல்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் இங்கே நடத்தப்பட்டு வருகின்றன. இதில் குறிப்பாக கல்லூரி பள்ளி மாணவிகளும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று இங்கு விளையாடி வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். மேலும் இந்த சுற்றுச்சூழல் பொங்கல் குறித்து நம்மிடையே கலை அறிவியல் கல்லூரி தமிழ் பேராசிரியர் நம்மளோட சைஸ் அவர்கள் இருக்கிறார். வணக்கம், கேட்கலாம். வணக்கம் சார். இந்த சூழல் பொங்கலை பற்றி சொல்லுங்கள். வணக்கம். நான் தண்ணீர் அமைப்பினுடைய துணை செயலாளர். இந்த வயல்வெளி பொங்கல் பூமித்தாய் தோட்டத்தில் தண்ணீர் அமைப்பின் சார்பாக 2ஆம் ஆண்டாக மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதோடைய சிறப்பு என்னென்னா, முழுக்க இங்கே பின்னால் நெல் வயல், அதுவும் எந்த உரமும் போடாத இயற்கை வேளாண்மை செய்யக்கூடிய ஒரு கிச்சடி சம்பா, பக்கத்தில் மாப்பிள்ளை சம்பா நெல்லெல்லாம் பூத்து குலுங்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா நெல்மணிகள்லாம் முதிர்ச்சியோடு அப்படியே நம்மளெல்லாம் மண்ணை வணக்கம் சொல்லி கொண்டிருக்கிறது. அறுவடை திருநாளாம் உழவர் திருநாளை முழுக்க சூழலியல் சார்ந்து சுகாதாரமான முறையில் இயற்கையை வேளாண்மை தோட்டத்தில் இயற்கையை போற்றும் விதமாக, இயற்கை எண்ணெயை கொண்டாடும் விதமாக இந்த பொங்கல் நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டு வருகிறது. பல்வேறு சிலம்பாட்டம், கலை நிகழ்ச்சிகளோடு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் இங்கே நடத்துறீங்க? ஒரு கிராமிய பாடல் ஒன்று அப்படி. மண்ணு வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும், சின்ன பொண்ணு பாட்டுல தான் தெக்கி சீமையோட கதை இருக்கு. மண்ணு வீசும் வாசனையும் மக்களோட யோசனையும், சின்ன பொண்ணு பாட்டுல தான் தெக்கி சீமையோட கதை இருக்கு. நம்ம சீமையோட கதை இருக்கு. ஓகே, நன்றி சார். அதே போல இப்போ தொடர்ந்து 2வது வருடமாக இந்த சூழல் பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகிறது. இது குறித்து தண்ணீர் அமைப்பினுடைய தலைவர் சேகர் அவர் இருக்கா, கேட்கலாம். வணக்கம் சார். இது எத்தனை வருடமாக கொண்டாடுறீங்க? இது நோக்கம் என்னங்க சார்? இது ஆக்சுவலாக இப்போ போன வருடம் கொண்டாடினோம். இப்போ இது 2வது வருடம். சென்ற வருடத்தை விட இந்த வருடம் மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இப்போ நிறைய இன்வைட்டீஸ் எல்லாம் கூப்பிட்டு எல்லா கல்லூரிகளிலேருந்து, இப்போ எங்கள் அமைப்புக்கு நிறைய கல்லூரிகளில் மன்றம் ஏற்படுத்தியிருக்கு. அந்த மன்றத்தில் உள்ளவர்கள்லாம் வந்திருக்காங்க. இதனுடைய நோக்கம் என்னென்னா, எல்லாருமே அந்த பழைய பொங்கல்களையே ஞாபகப்படுத்தணும். இந்த நேரத்தில் நம்ம ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்திருந்த ஜல்லிக்கட்டு இல்லாமல் போயிடுச்சு. அது இருந்திருந்தால் மிகவும் சிறப்பாக இருந்திருக்கும். நம்ம இதோடு விட்டுறாமல் இந்த பொங்கலோடையும் சேர்ந்து எப்படியும் அடுத்த வருடமாவது ஜல்லிக்கட்டுடன் கூடிய பொங்கலை நம்ம நிச்சயமாக நடத்த வேண்டும். அதற்கு நாங்கள் தண்ணீர் அமைப்பும் அதற்கு போராடி வெற்றி பெறும் என்று நன்றி சார். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்போம், எல்லாருமே மன நிறைவோடு இந்த பொங்கலை கொண்டாட வேண்டும் என்று தெரிவிக்கின்றனர். அதே போல இப்போ சிலம்பாட்டம் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் பங்கேற்றுள்ள மாணவியிடம் கேட்கலாம். இப்போ நீங்கள் இந்த பொங்கலை சிலம்பாட்டம் தொடங்கியிருக்கீங்க. இது உங்களுக்கு எப்படி இருக்குது? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. இந்த கலை மேம்படுத்திட்டே இருக்கணும். இதை அழிவிடாமல் பார்த்துக்கணும். இந்த பொங்கல் அப்போ தான் எல்லோரும் சந்தோஷமாக ஒன்றா சேர்ந்து எல்லாம் செய்கிற மாதிரி இருக்குது. இந்த தப்பு, சிலம்பம் எல்லா நாட்டுப்புற கலைகளும் வளர்க்கணும் இன்னும். நன்றிங்க. அதாவது தற்பொழுது இந்த பாரம்பரியமாக கொண்டாடப்பட்டு வரும் பொங்கல் என்று தற்போது பாரம்பரிய கலைகளையும் ஊக்குவித்து அதை தொடர்ந்து இளைஞராக நாம் வழிநடத்த வேண்டும் என்று தெரிவிக்கின்றனர். மனோஜ். திருச்சியில் கொண்டாடப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழல் பொங்கல் திருவிழா குறித்து களத்திலிருந்து நேரடியான விரிவான தெளிவான தகவல்கள் கொடுத்தீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மகாலிங்கம். Thank you.